வெல்கம் டு மை சேனல் ஏகேஎஸ் பிரைட். நாம் இந்த வீடியோவில் எஸ்பியூவில் வந்திருக்க லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன்ஸ் பற்றி பார்க்கலாம். ஸோ அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி நீங்கள் ப்ரொமோஷன் டீமில் சேல்ஸ் டீமில் ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பீங்க. ஆனால் எந்த கூப்பன் கோடு பர்ச்சேஸ் பண்ணாமல் ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பீங்க. ஸோ அவங்களுக்கான ஒரு ஆஃபர் தான் இது. இப்போ நீங்கள் சேல்ஸ் ப்ரொமோஷன் டீம்லேருந்து சேல்ஸ் டீமுக்கு வரணுன்னா இப்போ எஜிக்யூஸில் கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி அது இந்த மேட்ரு உங்களுக்கு தெரியும். ஆல்ரெடி நீங்கள் கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணக்குள்ளே எவ்வளோ பே பண்ண சொன்னாங்க? 99999 பண்ணணும். ஆனால் இப்போ செப்டம்பர் 5 முடிய இந்த ஆஃபர் போட்டிருக்காங்க. 5999 மட்டும் நீங்கள் எஜிக்யூஸில் பர்ச்சேஸ் பண்ணால் போதும். நீங்கள் சேல்ஸ் டீமுக்கு மாறிக்கலாம். ஸோ இதெல்லாம் உங்கள் டவுன் ஐலருக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. 4000 அமௌண்ட் வந்து லெஸ் ஆகுது, சரிங்களா? இந்த ஆஃபர் வந்து செப்டம்பர் 5 முடிய தான் போட்டிருக்காங்க. ஸோ இந்த ஆஃபர் யூஸ் பண்ணி நீங்கள் ப்ரொமோஷன் டீம்லேருந்து சேல்ஸ் டீம் மாறிக்கலாம். ஸோ 5999 ஸோ பர்ச்சேஸ் பண்ணி நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கிங்க. இதை உங்கள் டவுன்லைனருக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கள், ஓகேங்களா? ஸோ நியூ வித்ட்ரால் போயிட்டு இருக்குது. ஸோ ஆல்ரெடி நம்ம டிசம்பர் அண்ட் ஜனவரியில் கூப்பன் கோட் பர்ச்சேஸ் பண்ணவங்களுக்கு செப்டம்பர் எண்டுக்குள்ளே வந்து அமௌண்ட் வந்து ரீஃபண்ட் பண்ணிடுறதா சொல்லியிருக்கிறாங்க. ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணி நம்ம ரீஃபண்டாக இருந்தாலும் சரி, வித்ட்ராலாக இருந்தாலும் சரி, கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் நம்ம பண்ண முடியும். பார்த்திங்கன்னா கண்டென்ட் ஷேரிங் அண்டு கண்டென்ட் பப்ளிஷர்ஸ்க்கான இன்ஃபர்மேஷன் மார்க்கெட்டிங் டீமுக்கு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ப்ரோக்ராம்ஸில் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா கண்டென்ட் ஷேரிங்க்கு ஒரு டாஸ்க்கு 67 ரூபாய் கிடைக்கும். ஏர்னிங் வந்து மந்த்லி 2000. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா கண்டென்ட் பப்ளிஷ் வந்து ஒரு டாஸ்க்கு 200 ரூபாய், ஏர்னிங் வந்து 6000, ஓகேங்களா? ஸோ இது வந்து ப்ரெஷர் பே 5999 ஒன்லி. ஸோ இந்த அமௌண்ட்டை பே பண்ணிவிட்டு உங்களுக்கு விருப்பம் இருந்தால் ஸோ இந்த கண்டென்ட் ஷேரிங் இல்லைன்னா கண்டென்ட் பப்ளிஷரில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? ஸோ 8000 to 20,000 முடியல ஏர்ன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த டீட்டெயில்ஸ்லாம் நல்லா படித்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள், ஓகே? ஸோ உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மட்டும் இதில் ஜாயின் பண்ணுங்கள். கம்பல்சரி கிடையாது. ஓல்டு மெம்பராக இருந்தாலும் நியூ மெம்பராக இருந்தாலும் சரி, இதில் விருப்பம் உள்ளவங்க அதை டீட்டெயில்ஸை படித்து பார்த்துட்டு அது உங்களுக்கு விருப்பம் இருந்ததுன்னா அந்த அமௌண்ட்டு பே பண்ணிவிட்டு அந்த இதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நமக்கு ஒரு லோகோ கொடுத்து எடிட்டிங் பண்ண சொல்லியிருந்தாங்க. ஸோ அதில் நிறைய பேர் எடிட்டிங் பண்ணியிருப்பீங்க. அவங்க கொடுத்த லிங்க் மூலமாக அந்த குரூப்பில் ஜாயின் பண்ணிவிட்டு ஸோ அவங்க கொடுக்க சின்ன சின்ன டாஸ்க் ஒர்க்கை நீங்கள் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? ஸோ அந்த டாஸ்க் ஒர்க்கை பண்ணி அது மூலயமா கூட நீங்கள் ஏர்ன் பண்ணிக்கலாம், ஓகே? ஸோ இதெல்லாமே கம்பல்சரி இல்லை, உங்களுடைய ஓன் விருப்பம், உங்களோட ஓன் ரிஸ்க்கு தான். ஸோ நீங்கள் விருப்பப்பட்டால் நீங்கள் பேமெண்ட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம், ஓகே? ஸோ விருப்பப்பட்டால் ரெஃபரல் போட்டு நீங்கள் ஏர்னிங்ஸ் எடுத்துக்கலாம். நியூ நம்பர் ரெஃபரலுக்கு அமௌண்ட் வந்து போட்டுட்டு தான் இருக்கிறாங்க. 1 வீக்குள்ளே அமௌண்ட் வந்துடுது. ரெஃபரல் கமிஷன் 24 ஹவர்ஸ்க்குள்ளே வந்துடுது சொல்கிறாங்க. ஸோ அதெல்லாம் நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு உங்களுக்கு விருப்பம் இருந்தால் ரெஃபரல் கொடுங்க, ஓகே?